வணக்கம். கவிதையின் தலைப்பு எத்தனை பிணங்களை புதைப்பது. குளிர்காலம். அதற்குரிய குளிர் இல்லாவிடினும் அது குளிர்காலம்தான். பக்கவாட்டில் போர்த்தி கொண்ட சிற்றுந்தின் பின் இருக்கைகள் ஒன்றில் நான். முன் இருக்கைகள் பல யாருமின்றி பயணித்தன. இன்னும் தார் அணிந்து கொள்ளா கிராமத்துச் சாலைகள் நிர்வாணமாய் தம் மேடு பள்ளங்களை மறைக்க முடியாமல், விதைக்கப்பட்ட எல்லை கற்களுடன் நாற்புறமும் வயல்கள் கான்கிரீட் விளைச்சலுக்கு தயாரானபடி, உயர்ந்து பறந்து அதை கொண்டாடிய பல வண்ணக் கொடிகள், பனிக்கிரீடம் சூடியும் தன்னடக்கம் காத்து தலை சாய்ந்த புற்கள் வரப்புகளை. அந்த அதிகாலை வேளையிலும் சிற்றுந்தை விழுங்கிய புழுதி மூட்டம் கடைசி நிறுத்தம் வந்ததை மூச்சூச்சு திணறலோடு சொன்னது. 100க்கும் குறைவான வீடுகள், தேவைக்கும் அதிகமான தேநீர் கடைகள், ஒவ்வொன்றும் பெயர் பலகை இல்லா ஏதோ ஒரு அரசியல் கட்சியின் அலுவலகம். எந்த அரசியலையும் சூடாக்கிடும் தேநீர் கடையின் இருக்கைகள், அச்சூட்டை தணித்திடும் சூடான தேநீர். காலை நாளிதழ்கள் வாசிக்க காத்திருந்தன மேசைகள். குக்கிராமத் தகுதிகளை தாண்டிய குக்கிராமம், வாட்ஸ்அப் வரை வளர்ந்துவிட்ட தொழில்நுட்பம். பணமதிப்பு இழப்பு, ஜிஎஸ்டி யானைகளை காரசாரமாக தடவிக் கொண்டிருந்தவர்கள் என்னை எளிதில் அடையாளம் கண்டனர். என் அப்பாவின் பட்டப்பெயரோடு நண்பனின் மறைவு பற்றியும் சொன்னார் அதில் ஒருவர். நானும் ஒரு தேநீரை வாங்கி குடித்த பின் குவளையை கழுவி கவிழ்த்து வைத்தேன் அதற்குரிய இடத்தில். குளிர்கண்ணாடி பெட்டிக்குள் நண்பன், அவன் முகமும் ரோஜா மாலையும் வாடாமல். நண்பனின் முகத்தை வருத்தத்தில் வருடினேன் கண்ணாடியில். என் கண்ணீரை துடைக்க சில நேரங்களில் கைக்குட்டை போதவில்லை, சில நேரங்களில் அதற்கு சாமர்த்தியம் போதவில்லை. துக்கத்தின் சுவை உப்பு என சொன்னது அதை கரைத்து வந்த கண்ணீர். நண்பனை அடக்கம் செய்ய மாலையானது ஊருக்கு வெளியே வெகு தொலைவில் தனித்து இருந்த சுடுகாட்டி. சாதி கட்டுப்பாடு பிணங்களுக்கும். எவ்வளவு சாலைகளில் நடக்க வேண்டும் ஒரு மனிதன், அவனை நீங்கள் மனிதன் என்று அழைப்பதற்கு என தொடங்கும் பாப் டிலனின் கவிதை வரிகள் நினைவுக்கு வந்தன இரவில் நான் சிற்றுந்து ஏறுகையில். எத்தனை தலைமுறை நாங்கள் பயணிக்க வேண்டும் உங்களுடன் முன் இருக்கைகளில் அமர்ந்து பயணிக்க? எத்தனை குவளைகளை நாங்கள் கழுவ வேண்டும் உங்களுடன் சேர்ந்து தேநீர் அருந்த? எத்தனை பிணங்களை நாங்கள் புதைக்கவ வேண்டும் உங்கள் பிணங்களோடு எங்கள் பிணங்களை புதைக்க? அருகிலிருந்த ஒரு சிறு நகரம் செல்லும் வரை பின் இருக்கைகள் ஒன்றில் நான், முன் இருக்கைகள் பல யாருமின்றி பயணித்தன. ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.